There is no life without wife. Enjoy with your wife. ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையாகட்டும். இன்னும் சுருக்கமான சில வாழ்த்துரைகள் அப்புறம் ஆத்தூர் பகுதியில் மூத்த தேவதாசன் அங்கிள் கைர்நாதன் அங்கிள் நம்முடைய மத்தியில் இருக்க சந்தோஷம். ஒரு சில வார்த்தைகளை கூட அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான மகன் அல்லேலியாவையும் அருமையான மகள் ஓசன்னாவையும் வாழ்த்துபடியாக எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு பவனி வரும்பொழுது அங்கே சுற்றிலும் இருந்த ஜனங்கள் வாழ்த்தினார்கள். உன்னதத்தின் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தை வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தின் ஓசன்னா என்று. இந்த மகன் ஓசன்னா கீழே ஜெபிக்கிற ஜெபம் அது பரலோகத்தில் நித்தியத்திலே கேட்கப்படும். பரலோகத்தில் 24 மூப்பர்களும் 1000-10,000 தேவதூதர்களும் அல்லேலூயா அல்லேலூயா என்று வாழ்த்தினார்கள். இவர்கள் இருவருடைய அல்லேலூயா பரலோகத்திலே கேட்கப்பட்டது, ஓசன்னா பூமியிலே கேட்கப்பட்டது. பூமியிலும் இவர்களுடைய ஜெபம், நித்தியத்தில் இவருடைய ஜெபம் அநேகரை கொண்டு வர, இவர்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க, இவர்களுடைய துதி ஸ்தோத்திரம் வாழ்க்கை இவர்களை ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக கொண்டு செல்ல கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்ல ஆசீர்வாதம் ஆண்டவர்கள் ஜெபிக்கிறார்கள். நல்ல பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தோஷமான நிர்வாக நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்கிறப்பா. அருமையான பிள்ளைகள் அல்லேலூயாவுக்காக ஓசன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே கணவன் மனைவியாய் இணைக்கப் போகிற இந்த மகிழ்ச்சிகரமான இந்த வேளையில பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விவாக நிகழ்வுடைய எல்லா காரியங்களையும் இந்த தெய்வீக கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துணையாக இப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, படைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக இப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, படைத்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே.
மகிமை உண்டாகட்டும். அவர்கள் இப்பொழுது சில வார்த்தைகளை கூறி வாழ்த்தும்படி அனுமதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேடையில் நிறைய போதர் இருக்கிறாங்க. அதோடு கூட முன்னாலே நிறைய போதர்கள் அங்கே நிறைய ஸ்டார் நிறைய போந்து கொண்டிருக்கிறாங்க. மேடையில் இடம் இல்லாதனால கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இப்படி உருவாக்கிறோம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சில நிமிடங்கள் சொல்ல வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அன்பு அதிகமான மாப்பிள்ளை பெண் அருமையான 2 பேர்களும் ஐயா நிறைய சொன்னாங்க. அவள் துதிப்பதற்காக இந்த நாளில் இணைக்க ஆண்டுடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறார்கள். இந்த திருமணத்தின் மூலமாக அல்லேலூயாவும் வசனாவும் இணைத்து அந்த வாழ்க்கையிலே அவரை மகிழ்படுத்தும்படியான ஒரு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தரை இணைத்திருக்கிறார். எதுவும் தெரியல. இவங்க பிறக்கும் போதும் அவருடைய பெற்றோர்கள் நல்லலியான்னு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட் பேப்டிஸ்ட்ல அதே போல பாப்பாவும் வசனா இந்த சிரிப்பு வைத்திருக்கிறாங்க. பாஸ்டர் கர்நாடகாவில் நானும் கிராமத்தோறும் அநேக மாவட்டங்களில் கிராமமாக பள்ளிடமாக கைப்பில் கொடுத்து ஒளி செய்த நாட்கள் உண்டு. அதனால் பாஸ்டர்கள் நானும் கிராமத்தோறும் கைப்பில் கொடுத்து நிறைய மக்களுக்கு பெரும் நின்று பிரமிச்சு பார்த்துக்கொண்டு இயேசு அழிச்சிருக்கிறோம். அநேக மக்களுக்கு அந்த இயேசு கைப்பில் அறிவிச்சிருக்கிற அந்த காலங்களோடு தொடர்ந்து அந்த நாள் வரைக்குமாக பாஷமாகவும் வைக்க இருக்கிறது. எனவே இந்த அற்புதமான இந்த திருமணத்தில் நானும் கலந்து கொண்டு சகோதரம் நல்ல ஒரு வாழ்த்து சொல்லும்படியாக வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் நன்றி. ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 60 சொல்லப்பட்ட வார்த்தைப்படி என் சகோதரியே கோடாகுடியை பெருகுவாயாக என்று லாபான திருத்துவேனும் ரெபெக்காள் வாழ்த்தின போல அந்த 2 பிள்ளைகளும் ஊழியத்திலேயும் இல்லை வாழ்க்கையிலேயும் கோடாகுடியை பெருக வேண்டும் என்று வாழ்த்து இயேசு நாமத்திலே நான் நன்றி சொல்கிறேன். அவர்கள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாகட்டும். இந்த வாழ்த்துரைகளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வாழ்த்துறை விஜய் சாமுவேல் அவர்கள் ஊட்டி கர்த்தரிதாஸ் நம்பி மக்கள் இருக்கிறார். சந்தோஷம் அவர்களை அழைக்கிறேன். மக்களை வாழ்த்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 9ஆம் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இனத்தாருக்கு நண்பர்களுக்கு வாழ்வதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இனிதாக நான் வாழ்க்கை கேட்டிருக்கிறேன். அருமையான பாஸ்டராக இருக்கிற அதனுடைய ஐயாவுக்கு ரொம்ப நாளாக தெரியும். அதே போல அருமையான சித்தர் வசனாவை ரொம்ப ஆனவர்களாக நினைத்து வைத்திருக்கிறார். ஒரு பேரை பெருமைப்படுத்துவது ஆசீர்வாதமாக இருந்தார். ஒன்று. 2வது நாம் உலோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக நம்ம குடும்பத்தின் மூலமா ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது. இந்த தேசத்துக்கு நீங்க மிகப்பெரிய ஆசீர்வாதமான பயனுள்ள பாத்திரமாய் மாற ஆண்டவர் செய்வார். அவர்களே இந்த குடும்பத்தில் இணைத்திருக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் தலைவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்களப்பா. அவர்கள் மேலே இருக்கிற எல்லா அபிஷேகமும் கிருபையும் அருமையான சகோதரி ஓசனாவுக்கும் அருமையான ஆண்டவரை பாஸ்டர் அல்லேலூயா அவங்களுக்கும் ஆசீர்வாதம் தங்கட்டும் சொல்லி ஒரு பேரை பெருமைப்படுத்துவே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவரே, இந்த மணமக்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் இந்த மணமக்களோடு இருந்து தீங்கு இந்த மணமக்களை துன்பப்படுத்தாதபடிக்கு இங்கே காத்தருள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். பரிசுத்தம் தயவுடன் இருக்கிறோம். இது மட்டுமாய் நீங்க எல்லா ஆராதனை கூட இருந்துக்கா சொல்றோம். இப்பொழுது உடைய வார்த்தைகளை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள தேவதாசருக்கா சொத்திருக்கிறோம். ஆண்டுடைய ஆவியான தாமே அவரோடு கூட இருந்து இவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஏற்ற ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாக
ஆண்டவரே உன் மீது கண் வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் சொன்ன வாழ்த்தும்படி இந்த பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை போதித்து நீங்க நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அது ஒவ்வொரு ஆசிரியர் இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அவங்களுக்கு வாய்ப்புண்டாகட்டும். இப்பொழுது நாம் நம்முடைய மத்தியில் இருக்கிற அன்பில் அறிவு கர்த்தாவே, இந்த பரிசுத்த விவாகத்தை தேவன் ஆசீர்வதியும். வந்திருக்கிறாங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக இதை ஜெபிக்கிறோம். நல்ல தேவ செய்தியை, வாழ்த்து செய்திகளை தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றியோட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தேவன் கடைசி வரைக்கும் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவாங்க ஆண்டவரே சொல்லுவாங்க. இல்ல கொஞ்ச நாளைக்கு பிறகு உன் புருஷன் அப்படிங்கன்னா வித் இடியட் ஃபார் எவர். What is the wife? WIFE with idiot forever. இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு ச்சே சரியான ஸ்டூபிட் இடியட் பண்ணிக்கிட்ட அந்த மாதிரி அவங்க சொல்லாதபடி ஹalleluya. Wonderful instrument forever. The wife is the wonderful instrument forever. The wife is the wonderful instrument for enjoy. Amen. So ஆண்டவர் இந்த உலகத்துல பெண்களை உண்டாக்கினதற்கு எதற்காக? பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தான். ஹalleluya. So நீங்கள் ரெண்டு பேரும் என்னைக்குமே ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல் என்னங்க? கொஸ்டின் இல்லாம. ஆமென். என்னமா இங்க வாங்கும்போது எதுக்கு கேட்காம கீழ்ப்படியணும். ஹalleluya. புருஷன் தன் மனைவி எப்பவுமே அன்பு கூற வேண்டும். So respect, love, care each others. This family will be forever beautiful. I'm sorry for taking extra time. Thank you very much. God bless you.